தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆபக்கூக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தை 12 முதல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 4 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். ஆபக்கூக்கு இறைவாக்கினர் உலகில் பெருகி வரும் அநீதி, வன்முறை மற்றும் தீமையை கண்டு இறைவனிடம் முறையிடுகிறார். தீயோர் ஏன் செழித்து வாழ்கிறார்கள் என்று அவர் கேட்கிறார். அதற்கு இறைவன் தமது திட்டமும் நீதியும் உரிய காலத்தில் நிறைவேறும் என்றும், அகந்தையுள்ளோர் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்றும், நீதிமான் தன் விசுவாசத்தால் வாழ்வான் என்றும் உறுதியளிக்கிறார். இந்த வாசகம் எந்த சூழ்நிலையிலும் இறைவனின் காலத்தையும் நீதியையும் நம்பி நிலைத்திருக்க நம்மை அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 14 முதல் 20 வரை. நற்செய்தியின் சுருக்கம். தீய ஆவியால் துன்புறுத்தப்பட்டிருந்த ஒரு சிறுவனை இயேசுவிடம் அவனுடைய தந்தை அழைத்து வருகிறார். சீடர்களால் அவனை குணப்படுத்த முடியவில்லை. இயேசு தீய ஆவியை அதட்டியவுடன் சிறுவன் உடனே குணமடைகிறான். பின்னர், எங்களால் ஏன் முடியவில்லை என்று சீடர்கள் கேட்டபோது, அவர்களுடைய விசுவாச குறைவே காரணம் என்று இயேசு கூறுகிறார். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட இறைவனுக்கு இயலாதது எதுவும் இல்லை என்பதை அவர் உணர்த்துகிறார். இன்றைய இறைச்செய்தி. இன்றைய வாசகங்கள் வாழ்க்கையில் சந்தேகங்களும் சோதனைகளும் வந்தாலும் இறைவன் மீது உறுதியான விசுவாசம் கொள்ள அழைக்கின்றன. உலகின் சூழ்நிலைகள் நம்மை தளர செய்தாலும் இறைவனின் திட்டம் எப்போதும் சிறந்ததே. அவரை முழுமையாக நம்பி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது அவர் நம் பலவீனங்களை பலமாக மாற்றி முடியாததாக தோன்றும் காரியங்களையும் தனது அருளால் நிறைவேற்றுகிறார். சிந்தனை துளிகள். சோதனைகள் வரும்போது இறைவனை முழுமையாக நம்புகிறேனா? என் விசுவாசம் தினமும் வளருகிறதா? முடியாதது என்று நான் நினைக்கும் எந்த காரியத்தை இன்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும்? இறைவனின் காலத்தையும் திட்டத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்கிறேனா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பு நிறைந்த பரம தந்தையே, இன்று உமது திருவார்த்தையின் வழியாக எங்கள் விசுவாசத்தை புதுப்பித்ததற்கு நன்றி. சந்தேகமும் அச்சமும் நிறைந்த நேரங்களிலும் உம்மை முழுமையாக நம்பும் அருளை எங்களுக்கு தாரும். எங்கள் விசுவாசத்தை வளர்த்து உமது சித்தத்தின்படி வாழ வழி நடத்தும். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையிலும் நீர் எங்களுடன் இருப்பதை உணர செய்து உமது அருளால் எல்லா தடைகளையும் கடந்து செல்லும் வலிமையை அளியும். எங்கள் வாழ்வு உமது அன்பிற்கும் மகிமைக்கும் சாட்சியாக விளங்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.